சீதாராமன் சீரியல் ஜனவரி 1 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கிளப்பி எப்படியாவது ஹோட்டல் கூட்டிகிட்டு போகணும். அப்படி வெளியே கூட்டிகிட்டு போனதா சீதா கண்ணில் மை வச்சுப்பா. அப்போ தான் அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு மகா யோசிச்சுக்கிட்டே சேது கிட்ட ஹோட்டல் போல கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சேது கிளம்பலான்னு போகிறாங்க. அதுக்குள்ளே மகா இந்த காஃபியை குடிச்சிட்டு கிளம்புங்க, இன்னும் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, இதுக்கு மேலே தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சேதுவும் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செல்வி, கல்பனா, அர்ச்சனா, சுபாஷ் இவங்க 3 பேத்துக்கும் காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க. காஃபியை குடிச்சு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது, யார் போட்ட காஃபி அப்படிங்கிறாங்க கல்பனா. சீதா அம்மாவோட அம்மா தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சூப்பர், நமக்கு கொஞ்ச நாளைக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரி கிடச்சிட்டாங்கங்கிறாங்க அர்ச்சனா. நீ சொல்கிறத கேட்டு அவங்க உடனே கிளம்பிட போகிறாங்க, கொஞ்சம் மெதுவாக பேசுங்கிறாங்க சுபாஷ். அவங்கக்கிட்ட எப்படி சமைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு நீயும் நல்லா டேஸ்டியாக சமைக்க கற்றுக்கோங்கிறாங்க கல்பனா. செல்வியும் ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி அம்மா இன்றைக்கி எல்லோரும் ஹோட்டல் போகலான்னு சொல்லியிருக்காங்க, எல்லாரையும் கிளம்ப சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஓகே சொன்னதும் செல்வி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதான் அந்த அம்மா நல்லா சமைக்கிறாங்களே, அப்புறம் எதுக்காக எல்லோரும் ஹோட்டல் போகணும் அப்படின்னு சுபாஷ் கேட்கும். அதான் மகா சொல்லியிருக்காங்களே, மகா சொன்னால் கண்டிப்பாக போய் தானே ஆகணுங்கிறாங்க அர்ச்சனா. மகா சொன்னால் எல்லாமே நடக்கும், ஆனால் ராம் பேரில் இருக்கிற 25% மட்டும் உன் பேருக்கு மாறாது, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அர்ச்சனா, நான் எதிர்பார்த்த கோல்டன் சான்ஸ் இது தாங்கிறாங்க கல்பனா. என்ன கோல்டன் சான்ஸு? அந்த கோல்டு பேனால் என்னால் கையெழுத்து போட முடியலையேங்கிறாங்க அர்ச்சனா. மென்டல் மாதிரி பேசாத, எல்லாரும் ஹோட்டல் போனோன்னா அப்போ கண்டிப்பாக சீதாவும் வருவாள், அவளுக்கு அவள் சாப்பிட்ற ஃபுட்டில் அபார்ஷன் ஆகிற மருந்து கலந்து வச்சிடறேன், அப்போ கண்டிப்பாக நம்ம மேலேயும் டவுட் வராது. அதுவும் இல்லாமல் ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காம தான் இப்படி ஆயிடுச்சுன்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், இல்லைனா வெளியே ட்ராவல் பண்ணது ஒத்துக்கலன்னு நம்ம ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கலாங்கிறாங்க கல்பனா. சரி, குட் ஐடியா, நீ எப்படி இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் பிறவிலேயே வர்றதுங்கிறாங்க கல்பனா. நானும் நீயும் ஒன்றா தானே பிறந்தோம், உனக்கு எப்படி இவ்வளோ அறிவு வந்துச்சு அப்படின்னு கேட்க அது நீ அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணுங்கிறாங்க கல்பனா. அதை நீ அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்ல 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு சரி உடனே கிளம்புங்கிறாங்க கல்பனா. சரி நான் கிளம்புறேன், கண்டிப்பாக இந்த பிளானை நல்லபடியாக முடிச்சே ஆகணும். நான் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல அவள் கையெழுத்து போட்டால, அவளுக்கு இதுதான் தண்டனை, நல்லா வேணும் அவளுக்கு, நான் போய் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹோட்டல்லையே வச்சு சீதா கதையை முடிச்சிட வேண்டியதான். எனக்காடி நீ காஃபியில் மிளகா பொடி கலந்த இருக்குடி உனக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கல்பனா. அடுத்ததாக சீதா அவங்க அம்மா 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மகா சேது 2 பேரும் போகிறாங்க. செல்வி எல்லா விஷயத்தையும் சொன்னாளா அப்படின்னு கேட்கவும் சொன்னாங்க மாமா, ஏதோ சாப்பிட்றதுக்காக வெளியே ஹோட்டல் போகிறோன்னு சொன்னாங்க அப்படின்னு சீதா சொல்லவும் ஆமாம்மா பார்த்தியா, எதையுமே ஒழுங்காக சொல்லாமல் இப்படி அரைகுறையாக சொல்லிட்டு போயிருக்க, இதுக்காக தான் நம்மளே போய் சொல்லிடலான்னு சொன்னேங்கிறாங்க சேது. சரி விடுங்க, நம்ம எல்லாரும் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போகிறோம் அப்படின்னு மகா சொல்ல இல்லைம்மா நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வீட்லேயே இருக்கேங்கிறாங்க சீதாவோடம்மா. இல்லைம்மா நீங்கள் சமைச்சிட்டு நாங்கள் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டோம், ஆனால் உங்களுக்கு அதே மாதிரி பண்ணோம்ல, எங்களுக்கு அந்தளவுக்கெல்லாம் சமைக்க வராது, அதனால தான் இந்த ஏற்பாடு, இந்த பிளானே உங்களுக்காக தான் அப்படின்னு மகா சொல்லவும் என்கிட்ட வெளியே போடுற மாதிரி எந்த சரியும் இல்லையேங்கிறாங்க சீதாவோடம்மா. அதுக்கு என்ன, சீதாவோட ஜருக வச்ச புடவையே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு மகா சொல்லிகிட்டே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே கீழே அவங்க போட்ட கத்தி கிடக்கிறதையும் பார்க்குறாங்க. அதை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சீதாவோட அம்மாட்ட பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம், ஜருக வச்ச புடவை அம்மா வேணான்னு சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சீதா கேட்கவும் ஆமாம்மா நாங்கள் ரூம்குள்ளே பேசினது உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னு கேட்க இல்லைம்மா நான் இதை நார்மலாக தான் சொன்னேன், நீங்கள் பேசினதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறாங்க மகா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கப் காஃபி மட்டும் போட்டு தரீங்களா அப்படின்னு மகா கேட்கவும் இப்போ தானே காஃபி குடிச்சேங்கிறாங்க சேது. இல்லை காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் இன்னொரு கப் கேட்குறேங்கிறாங்க. சரிங்க, அதுக்கு என்ன இருக்குது, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மா 2 பேரும் கிச்சனுக்கு போகிறாங்க. பின்னாடியே மீரா வராங்க. என்ன மீரா நீ இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு சேது கேட்டுட்ருக்கா. அதுக்குள்ளே அந்த கேப்பில் மகா போய் அதை கத்தி எடுத்து பின்னாடி ஒழிச்சுக்கிறாங்க. இதோ நான் போய் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எங்கே போகலாங்க அப்படின்னு சொல்லவும் காஃபி கேட்டேங்கிறாங்க சேது. அதெல்லாம் செல்வி மேலே கொண்டு வரவா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சேது அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏம்மா நம்ம பேசினதை அப்படியே மகாலட்சுமி சொல்கிறாங்களே, ஒரு வேளை கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சீதாவோட அம்மா கேட்கவும் இல்லைம்மா ஒரு வேளை நம்ம பேசினதை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நேரடியாக கேட்டிருப்பாங்க, நானும் மீராக்காவும் செமையே அவங்கள திட்டிகிட்டு இருந்தோம், அதையும் கேட்டிருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி மனசில் வச்சுக்கிற ஆளெல்லாம் கிடையாதுமா, எதாக இருந்தாலும் முகத்துக்கு நேரடியாக கேட்டுருவாங்க. சரி நீங்கள் சீக்கிரமாக காஃபி போட்டு கொடுத்துட்டு வாங்க போய் ரெடி ஆகலாங்கிறாங்க சீதா. நான் எதுக்குமா, நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லவும் இல்லைம்மா நீங்கள் வந்ததுனால தான் இந்த மாதிரி அவங்க என்ன முதல் தடவையாக ஹோட்டலுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுவும் இல்லாமல் பெரிய ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க, நீங்கள் வரலன்னு சொல்லி இந்த பிளான் ஏதாவது கேன்சல் பண்ணி விட்டுறாதீங்க, நான் உங்களுக்கு என்னோட புடவையே தரேங்கிறாங்க சீதா. சரிம்மா நீயும் நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு போலீஸ்காரனோட பொண்டாட்டியை அழகாக வெளியே வா அப்படின்னு சொல்லவும் அப்போ நான் நகையெல்லாம் போடாமல் நல்லாவே இல்லையா அப்படின்னு சீதா கேட்கவும் இல்லைம்மா நீ எப்போவுமே அழகு தான் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க.
அடுத்ததாக சீதா கண்மை டப்பாவை கையில் வச்சுக்கிட்டு ராம் கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. அர்ச்சனா பக்கத்துலேயே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பாஸ் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நொறுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்களா, டீயில் பிஸ்கெட் எல்லாம் தொட்டு சாப்பிட முடியுதா, நல்லா சாப்பிட்றீங்களா, தூங்குறீங்களா, இதேவே மாற்றி மாற்றி சீதா கேட்டுட்ருக்காங்க. சீதா நான் இங்கே வந்திருக்கிறது ட்ரைனிங்க்கு தான், நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்கு இல்லை அப்படின்னு ராம் சொல்லவும், இங்கே பாருங்கள் பாஸ், நீங்கள் வரும்போது 2 கிலோ வெயிட்டு ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, ஆனால் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கோம். கரெக்டாக சீதாவோட அம்மா விபூதி எடுத்துகிட்டு வந்து சீதாவுக்கு வச்சு விடுறாங்க. அம்மா எதுக்குமா, நான் தான் வச்சுருக்கேன்ல அப்படின்னு சீதா சொல்லி, இது நம்பூர் கோயில் விபூதிரி, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விடுறாங்க. அது கண்ணில் படவும் சீதா கத்துறாங்க. ராம் உடனே என்னாச்சு சீதா என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை பாஸ், அம்மா விபூதி வைக்கும் போது கண்ணில் விழுந்துருச்சு, அப்புறமா கூப்பிடுறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அவங்க அலரும்போது கையில் இருக்கிற மைடப்பாவும் கீழே எங்கேயோ விழுந்துருது. அது கரெக்டாக அர்ச்சனா கால் கடியில் போய் விழ மெதுவாக அவங்களும் காலை வச்சு அதை நகர்த்தி வச்சுக்கிறாங்க. சீதாவோட அம்மாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. மைடப்பா எங்கே அப்படின்னு சீதா கீழே தேடிட்டே இருக்காங்க. என்னோட மைடப்பா கீழே விழுந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சீதா கேட்கும். உன்னோட மைடப்பா எனக்கு எதுக்கு, உன்னோட திங்ஸ் எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அப்படியா என்கிட்ட இருக்கிற எதுவுமே உங்களுக்கு வேணாம் இல்லை அப்படின்னா 25% ஷேரும் உங்களுக்கு வேணாம் இல்லை, நான் கொடுத்தா நீங்கள் ஒன்றும் வாங்கிக்க மாட்டீங்களா அப்படின்னு சீதா சொல்லவும், ஏய் மரியாதையாக பேசுங்கிறாங்க அர்ச்சனா. ஓ மரியாதையாக வாங்கிக்குவீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணிவிட்டு அங்கேருந்து சீதா கிளம்பிடுறாங்க. ஓ இது உன்னோட ஊர்லேருந்து கொண்டு வந்த மைடப்பாவா, அதுவும் திருவிழாவில் வாங்கினதா, சரின்னு அந்த மை எடுத்துகிட்டு போய் அர்ச்சனா ரூமில் உட்காந்து என் கண்ணுக்கும் மை போட்டு அழகாக தான் இருக்கும் அப்படின்னு மை போடுறாங்க. இவ்வளோ அழகு இருந்து என்ன பிரயோஜனம், அந்த 25% இல்லையே உனக்கு, இந்த வீட்டில் முக்கியமான மருமகளே நீ தான், ஆனால் உனக்கு எந்த ஷேரும் இல்லையே, அந்த மீரா பேரில் 5% இருக்குது, அந்த சீதா பேரில் 25% இருக்குது, ஆனால் உன் பேரில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு தனக்கு தானே பேசிட்டு அழுதுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை அழக்கூடாது மையெல்லாம் கலைஞ்சிரும் அப்படின்னு கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் சீதாவும் மை போட்டுட்ருக்காங்க. கரெக்டாக மகா வந்துடுறாங்க. மை போடுறியா, போடு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அமைதியாக நிற்கிறாங்க. சீதாவும் மகாவை பார்த்துட்றாங்க. இதோ நான் இப்போ கிளம்பிட்டேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை நல்லா மை போட்டுட்டு மெதுவாக மேக்கப் போட்டுட்டு அழகாக கிளம்பி வாங்குறாங்க மகா. சீதா அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. என்னடா இவ இப்படி பேசுகிறாளேன்னு யோசிக்கிறியா, நான் தான் உன்னை பற்றி புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ பாருங்கள் நீங்கள் மாறினால சந்தோஷமாக இருக்கீங்க, எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி அன்பாக இருந்து பாருங்கள், எல்லாரையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சீதா சொல்ல, என்ன சீதா ஃபிலாசபியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல, ஆனால் நான் வெறுத்த ஒரே ஆள்னா அது நீங்கள் மட்டும்தாங்கிறாங்க சீதா, அதுக்கு நான் காரணமா இல்லை நீங்கள் காரணமா, எதுவுமே எனக்கு தெரியல, எனக்கு சொல்லவும் தெரியலங்கிறாங்க சீதா. உனக்கு தெரியல இல்லை சொல்ல தயங்குற, நீ என்னை வெறுக்கிறதுக்கு காரணம் நீ இல்லை நான் தான் முழு காரணமும், ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது, இட்ஸ் ஓவருங்கிறாங்க மகா. நீங்கள் இப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் சிரிக்கிறீங்க, இது கூட என்னால் நம்ப முடியல, ஆனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கிறாங்க சீதா. மீட்டும் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி போகலாமா, மேக்கப் ஏதாவது போடணுமா இல்லை மை ஏதாவது இன்னும் கொஞ்சம் போடணுமா அப்படின்னு மகா கேட்கவும், நான் போட்டுட்டேன், நீங்கள் கூட கொஞ்சம் கண்மை போட்டுக்கலாமே, நீங்கள் கண்மை போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சீதா சொல்ல, மகா எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க. அடுத்ததான் ஹோட்டலில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.